ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவியா இருந்து தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டவர் தான் ரவி மோகன். இவ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அவருடைய அந்த பிரதர் படமும் சரியாக போகலை. அது வந்து ரொமான்டிக் காமெடி படம். இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் இயக்கிய அந்த காதலிக்க நேரமில்லை அந்த படமும் சரியாக போகலை. அதுவும் ஒரு ரொமான்டிக் படம் தான். ஸோ கடுப்பான அந்த ரவி மோகனுக்கு ஒரு அற்புதமான கதையை கொண்டு வந்திருக்கிறார் டாடா படத்தின் இயக்குனர் கணேஷ் கே பாபு அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர் இயக்கத்தில் ரவி மோகன் ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த படம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதை, பரபரப்பான ஒரு ஆக்ஷன் கதை அப்படின்னு. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை அப்படின்னு அந்த படத்தோட டைட்டிலோட சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டிருக்காங்க. சரி, டைட்டில் என்ன அப்படின்னா கராத்தே பாபு அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்கோங்க. அந்த போஸ்டரில் வந்து சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதல்வர் அவருடைய கெட்டப்பில் ஜெயம் ரவி அவர்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கையை மடித்து விட்டுக்கிட்டு அவர் எப்படி சட்டை போட்டுருப்பார், வெள்ளை சட்டை அந்த ஆஃப் ஹேண்ட் வரையும் மடிச்சு விட்டுப்பார் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அதே கெட்டப்பில் இருந்து அவர் எப்படி கை ஓங்கி பேசுவாரோ அதே ஸ்டைலில் வந்து ரவி மோகனும் பேசுகிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வழியாக இருக்குது. சரி, இது வந்து அரசியல் படம், இவர் வந்து இந்த லுக்கில் இருக்கார், ஓகே. டைட்டில் என்னது கராத்தே பாபு அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் கிடையாது. எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் பார்த்திங்கன்னா அரசியலை நுழையிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேற ஒரு பேரில் இருப்பாங்க அல்லது இதே பேரில் இருப்பாங்க. பட் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடைமொழி கூடவே வந்துடும். உதாரணத்துக்கு அவங்களோட ஊர் பெயரோ, இப்போ நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஊர் பெயரோ இல்லை அவங்க செஞ்ச தொழில் பேரோ வந்துடும். ஸோ அதை முன்னிட்டு தான் பாபு அப்படிங்கிற ரவிமோகன் கதாபாத்திரத்துக்கு கராத்தே பாபு அப்படின்னு வச்சுருக்காங்க. நமக்கே தெரியும் கராத்தே மணி, இந்த மாதிரியான நிறைய அரசியல் பிரபலங்கள்லாம் இந்த அரசியலில் இருக்காங்க. ஸோ கராத்தே பாபு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், எடப்பாடியோட லுக்கு, ரவி மோகன் முதல் முறையாக முழுக்க ஒரு அரசியல் படம், அதுவும் அரசியல்வாதியை நடிக்கிறதால நிச்சயமாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.